ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு வித்தியாசமான சுவையில் ஒரு கத்திரிக்காய் ரெசிபி செய்ய போகிறோம். ஏன்னா மாடி தோட்டத்தில் தினமும் 1 கிலோ பறிக்கிறோம். ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்ல. அதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டு தோசை தவாவில் கொஞ்சம் ஒரு அரை உப்பு மட்டும் போட்டு நல்லா வறுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காவை பாயில் ஆகிடுச்சு, ஆனால் மொறுமொறுன்னு ஆகலை. இப்போ இதை வேறு ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே ஆயிலில் கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுக்கலாம். புளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுட்டு மிளகா பொடியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது கட்டி ஆகணும். மிளகா வத்தலும் புளியும் நல்லா கொதித்து இந்த மசால் வடை போன உடனே சிம்மில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காவை அதில் போட்டு அப்படி பரட்டி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாவில் போட்டு பரட்டி திருப்பி போடுங்க. மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த கத்திரிக்காயில் அவ்வளோ ஒட்டின உடனே ஒரு புளிப்பு காரம் இப்போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்